ஆமே. இந்த வேளையிலும் ஆலோசனை பகுதியாக ஆமே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள். ஆமென். இந்த சரீரங்களை பரிசுத்தமாய் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணுமா? இந்த பிரபஞ்சம் என்று சொன்னால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, உலகத்து ஒத்தபடி வாழாதீங்க, உலகத்து ஒத்தபடி நடக்காதீங்க, உலகத்து ஒத்தபடி எந்த விதத்திலையுமே நீங்கள் நானும் செயல்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் நானும் புத்தி உள்ளவர்கள். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்போதும் புத்தி உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். புத்தி இல்லாதவர்களாய் நீங்களும் நான் காணப்படக்கூடாது. அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்து ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, உலகத்து ஒத்தபடி வாழாதீங்க, உலகத்து ஒத்தபடி நடக்காதீங்க, உலக ஜனங்கள் பேசுகிறபடி பேசாதீங்க. ஏனென்று சொன்னால் நீங்க புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் போல வாழக்கூடாது. வேஷம் தரிக்காதபடி தேவனுடைய நன்மையும். ஆமென். அப்போ உலகத்து ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நாம இனி என்ன செய்யணும்? புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகள் ஆமென். தேவனுடைய நன்மை, தேவனுடைய நன்மை எது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அறிந்தாதான் நன்மையை செய்ய முடியும். ஆமென். அதற்கு ஆதாரமாக மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை என்ன, எதை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். என்ன அறிவித்திருக்கிறார்? அதற்கு கீழேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயம் செய்யணும், அது நன்மை. ஆமே. நீங்கள் நானும் நியாயம் செய்யணும், நியாயமா பேசணும், நியாயமா நடந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் நியாயமானபடி. ஏன்னா நீங்கள் நானும் புத்தி உள்ளவர்கள். புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நன்மை செய்யணுமா? என்ன நன்மை செய்யணுமா? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்கணுமா? ஆமே. அப்ப நீங்கள் நானே நியாயம் செய்யணும், மாத்திரமல்ல இரக்கத்தை சிநேகிக்கணும், இரக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். ஆமே. வேற அநியாயத்தை சிநேகிக்க கூடாது, தீமையை சிநேகிக்க கூடாது. எதை சிநேகிக்க வேண்டுமா? இரக்கத்தை சிநேகிக்க வேண்டுமா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானா நீங்க இரக்கத்தை நேசித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறாரு. அவரு நன்மையை கேட்கிறாரு. நீ நன்மை செய்யணும். என்ன நன்மை நமக்கு தெரியாது. அப்ப அவர் இங்கேயே சொல்லி தருகிறார், நியாயம் செய். நீ எதை செய்தாலும் நியாயத்தை தான் செய்ய வேண்டும், நியாயமா பேச வேண்டும், நியாயமா காரியங்களை நடத்த வேண்டும். ஆமென். காரியங்களை நடத்துவது மாத்திரமல்ல, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்களா இருங்க. நம்முடைய இதயம் இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களா இருக்கணும். ஆமே. எந்த இடத்துல இரக்கம் காண்பிக்க வேண்டுமோ அங்க இரக்கம் காண்பிக்கணும். அப்ப நம்ம இதயத்துல இரக்கம் இருக்கிறது என்று சொன்னால் காண்பிக்க வேண்டிய பகுதியில இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் இரக்கத்தை சிநேகிங்க. இரக்கத்தை சிநேகிப்பதோடு விட்டு விடாதீங்க. மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க. மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறாரு. மனத்தாழ்மையா நடையாம தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார்.
தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தர் இறங்குகிறார், தாழ்மை உள்ளவர்களை கத்தர் உயர்த்துகிறார். அவர் தாழ்மை உள்ளவர். ஆமே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவர். அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். தாழ்மையும் தான் சேருமே தவிர தாழ்மையும் பெருமையும் ஒருபோதும் சேராது. பெருமையும் சேரும், தாழ்மையும் சேரும். ஆமே. அப்ப தாழ்மையுள்ள தெய்வத்தோடு நீங்களும் நானும் எப்படி செய்ய வேண்டும்? புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தாழ்மையோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் நமக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், புத்தி இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், வல்லமைகள் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் மனத்தாழ்மை இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையில எதையுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தாழ்மை இல்லாத இடத்துல தாழ்ந்தவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. தாழ்மையுள்ள தேவன் இருக்க மாட்டார். பெருமை உள்ளவர்களோடு பெருமை உள்ள அந்த சாத்தான் தான் இருப்பான். தாழ்மை உள்ளவர்களோடு தேவன் இருப்பார். அதான் அவர் சொல்லுகிறார், மனத்தாழ்மை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறாரு? இதுதான் நன்மை தேவ பிள்ளைகளே. அப்ப புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமே. நியாயம் செய்வது கஷ்டமா? எந்த இடத்துலயும் முகதாட்சண்யம் பார்க்காதீங்க, முகம் பார்த்து நியாயம் செய்யாதீங்க. முகத்தை பார்க்கவே அது யாரா இருந்தாலும் சரி, முகம் பார்க்க நியாயம்தான். ஆமே. தானியேல் நியாயத்தே செய்தா. ஆமென். யோசேப்பு நியாயமா நடந்து கொண்டா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் நியாயமா இருந்தாங்க. ஏன்? அவங்க புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்கள். சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாலும் மனத்தாழ்மை இல்லாவிட்டால் நம்ம புத்தி உள்ளவர்கள் இல்லை. அந்த புத்தியுள்ள ஆராதனையில தேவன் பிரியப்பட மாட்டார். அதான் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும். அப்ப நீங்கள் நான் அறிந்து விட்டோம் தேவனுடைய நன்மை என்று சொன்னால் எந்த தூக்கத்துல நம்மை தட்டி எழுப்பினாலும் தெரியுமா தெரியாதா? இனி பரிபூரணமான சித்தம் என்று சொன்னால் விருப்பம், பரிபூரணமான விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை தேவ பிள்ளை புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கிற பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிபூர்ணமான சித்தம் என்ன? யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. பாவிகள் ஜெபம் பண்ணா பதில் கொடுக்கிறது இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு அப்ப ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து புத்தியுள்ள ஆராதனை செய்து தேவனுக்கு பிரியமானதை சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். அப்ப தேவனுக்கு சித்தமானதை செய்தா நமக்கு தேவன் என்ன செய்யறாரு? செவி கொடுக்க. யாருக்கு செவி கொடுக்கல? பாவிகளுக்கு செவி கொடுக்கல. யாருக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறாரு? அவருக்கு பிரியமானதை, அவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறார். அது என்ன சித்தம்? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசி பாருங்க. மத்தேயு 21:31. எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 29:30. அதற்கு அவர் மாட்டேன் என்றார். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனார். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னார். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லி போகவில்லை. ஆமென். ஒரு தகப்பன் 2 பிள்ளையிடத்துல காரியங்களை சொல்லுகிறார். மூத்த பையன்ட்டையும் சொல்லுகிறார், இளைய பையன்ட்டையும் சொல்லுகிறார். நீ இன்றைக்கு திராட்சை தோட்டத்துல போய் அங்க வேலை செய் என்று சொல்லுகிறார். அப்ப மூத்தவன் என்ன சொல்லுகிறான்? நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடி அவன் மனஸ்தாபப்படுகிறது. ஆமென். இருதயம் மனஸ்தாபப்படு. அப்பா சொன்னாரு நான் அதை செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவன் மறுபடி அந்த திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்கிறான். ஆனா இளையவனிடத்திலையும் அவர் சொல்லுகிறார், நீ என் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய் என்று சொல்லுகிறார். ஆனா இவன் என்ன சொல்லுகிறான்? போகிறேன் என்று சொன்னான். ஆனா என்ன செய்யல? போகல. பெரியவன் சொன்னா போக மாட்டேன் என்று சொல்லி போனான். இளையவன் போகிறேன் என்று சொல்லி
போகல. அப்ப தகப்பனுடைய விருப்பம் என்ன, தகப்பனுடைய சித்தம் என்ன? திராட்சை தோட்டத்துல போய் 2 பேரும் வேலை செய்ய வேண்டும் என்பது தகப்பனுடைய விருப்பம். சித்தம் என்று சொன்னால் விருப்பம். ஆனா அந்த தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினது யாரு? மூத்த மகன் மாத்திரம். அதுதான் வேதம் சொல்லுகிற 31ல இவ்விருவரும் என்ன செய்தாங்க? அந்த வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் செஞ்சான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. ஏன் ஆயக்காரனும் வேசிகளும் என்று சொன்னாரு? அதே அதிகாரத்தை நீ வீட்டுல போய் படிச்சா தெரியும். யோவான் என்கிற தேவ மனிதனை தேவ பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள். அவருடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகள் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஆயக்காரரும் பாவிகளும் யோவானுடைய வார்த்தை செவி கொடுப்பாங்க. செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. யோவானுடைய வார்த்தையை தேவனை அறிந்த பிள்ளைகள் உதறி தள்ளுகிறார்கள். தேவனை அறியாத ஆயக்காரரும் பாவிகளும் கீழ்ப்படுகிறார்கள். அப்ப தேவ சித்தம் என்று சொன்னா என்ன? கீழ்ப்படுகிறது. ஆமே, மூத்தவன் கீழ்ப்படுகிறான். அப்ப தேவ சித்தம் என்று சொன்னா என்னது? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யும் போது நீங்கள் நானும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். அல்லேலூயா. அதான் அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 9வது அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது. ஆமே. அவன் தேவனால தொடப்பட்ட உடனே அவன் கேட்ட வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நான் என்ன செய்யணும் நீ விரும்புகிறீர்? அதை சொல்லும், நான் செய்கிறேன். நல்ல, இதுதான் புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீரப்பா? நான் என்ன செய்யணும் அதை அறிந்து கொள்ள நான் விருப்பமா இருக்கிறேன். நான் கீழ்ப்படிய விருப்பமா இருக்கிறேன். கீழ்ப்படிதெல்லாம் தேவ பிள்ளைகளே. அப்ப தேவ சித்தம் என்று சொன்னா கீழ்ப்படியணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். வசனத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அதுதான் தேவனுடைய பரிபூரணமான சித்தம். யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று இன்னதென்று. ஆமென். இன்னதென்று என்ன செய்யணுமா? அடுத்த லைன் என்ன சொல்லுது? பகுத்தறியணும். இப்படி பகுத்தறியணுமே. நன்மையை வேறு பிரிக்கணும், பிரியத்தை வேறு பிரிக்கணும், தேவனுடைய சித்தத்தை வேறு பிரிக்கணும். இப்படி பார்த்து பார்த்தா பிரிக்கணும். தேவ பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் செய்யக்கூடாது. பிரித்து 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 நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேனா, தேவனுக்கு நன்மையானதை செய்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா, தேவனுக்கு சித்தமானது என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா, தேவனை கீழ்ப்படுகிறேனா, என்ற இடத்துல மனத்தாழ்மை இருக்கிறதா என்கிறத வேறு பிரிக்கணும். அது யாருக்கு முடியும்? வாசிக்கலாம். அதற்கு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அமையும். பகுத்தறியன்னா புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதவர்களுக்கு பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறிய முடியும். ஆமே. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 5, எல்லாரும் எடுங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். எது தகும்? எது தகும்? எல்லாருக்கும் தகாது. யாருக்கு தகும்? யாருக்கு தகும்? பயிற்சி செய்யணும். ஆமே. ட்ரைனிங் நம்ம வாழ்க்கையில வேணும். ஆவிக்குரியவர்கள் ஏதோ ஒரு ஆராதனை வேத வாசிப்பல்ல, வேத வாசிப்புல நீங்கள் நான் என்ன செய்யணும்? ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி ட்ரைனிங் எடுக்கணும்? பலமான ஆகாரமானது. அந்த ஆகாரம் என்ன செய்யுமா? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால
பகுத்தறியும் நன்மை இது. இந்த நன்மையில தான் நான் வாழணும். இது தேவனுடைய நன்மை. இது மனத்தாழ்மை உள்ளது. ஆமை, இரக்கத்தை நேசிக்கணும், நியாயத்தை செய்யணும், நியாயமானபடி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நன்மையும் தீமையையும் என்ன செய்யணும்? பயிற்சி செய்யணும். நம்ம ட்ரைனிங் பண்ணணும். நம்மையே நாம ட்ரைனிங் பண்ணணும். நான் நன்மையானதை செய்யறேனா, சித்தமானதை செய்யறேனா, தேவனை பிரியமானதை செய்யறேனா, தேவனை பிரியமில்லாததை செய்யறேனா, தேவனுக்கு சித்தமானதை செய்யறேனா, தேவனை சித்தமில்லாததை நான் செய்யறேனா என்று பகுத்தறியணும். பகுத்தறியன்னா என்ன செய்யணும்? பலமான ஆகாரத்தை சாப்பிடணும். அந்த ஆகாரம் சாப்பிட்டாதான் பயிற்சி செய்ய முடியும். சின்ன பிள்ளைய பயிற்சி செய்ய முடியுமா? சின்ன பிள்ளைக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்க முடியும்? அந்த பிள்ளை என்ன செய்யுது? பாலை குடிக்குது. ஆமே, பாலை குடிக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி செய்ய முடியாது. அத மேல உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த 12, 13 படிச்சு பாருங்க. காலத்தை பார்த்தால் உங்களுக்கு ஆமே, காலத்தை பார்த்தா, நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தை பார்த்தா, ஞானஸ்நானம் எடுத்த காலத்தை பார்த்தா, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட காலத்தை பார்த்தா, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஊழியக்காரர்களா இருக்க வேண்டியவங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்ப, ஞானஸ்நானம் எடுங்க, ஆமே, அப்படி செய்யாதுங்க, இப்படி செய்யாதுங்க, அங்க போகாதுங்க, இங்க இதையே சொல்லுவது என்னது? பால். பால் வந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆமே, அது பால் மாத்திரமல்ல. சும்மா மனம் திரும்பு. எதுக்கு? ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளைக்கு சும்மா சொல்லிட்டே இருப்பான். ஏய் வா, புக் எடுத்தியா? பிள்ளை ஸ்கூல் கிளம்புனோடனே, ஏய் பேக் எடுத்தியா? ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்தியா? அது எடுத்தியா? இது எடுத்தியா? இனி இதே பிள்ளை 8th 9th 10th போகும்போது கேட்கணுமா? 10th உள்ள பிள்ளைங்க எடுக்காவிட்டா தாய் தகப்ப என்ன செய்வாங்க? காதை பிடிச்சு, உனக்கு இன்னும் தெரியாதா? எடுத்து வைக்க தெரியாதா? ஆமே, கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஆனா சின்ன பிள்ளைல கேட்கல, எல்கேஜி யூகேஜி எல்லாம் கேட்கல, ப்ரீகேஜி பிள்ளைல கேட்கல. ஏன்? அதுகளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்து நீங்க தான் ரெடி பண்ணணும். ஏன்னா பிள்ளை, அது குழந்தை, ஒண்ணுமே தெரியாது. ஆனா பிள்ளை வளர 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 அது பகுத்தறியணும். குழந்தைகிட்ட சொல்லணும், பெரியவங்கள்ட்ட எதுக்கு சொல்லணும்? அது ஏன் நமக்கு அந்த பகுத்தறியல? நம்ம ஏன் நன்மை தீமை இன்னதென்று ஏன் பகுத்தறிய முடியலன்னா, நம்ம இன்னும் என்ன செய்யல? பலமான ஆகாரத்தை சாப்பிடல. வேதம் சொல்லுகிறது, மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். என்னைக்குமே அப்படி செய், இப்படி செய், அதெல்லாம் இனி நீங்க வளர்ந்தாச்சு. காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டிய நீங்கள் உபதேசிக்க வேண்டியதா இருக்கு, இன்னும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்க. என்னைக்குமே பால் போதும், எங்களுக்கு பால் போதாம்ப்பா, எங்களுக்கு பால் போதும். அந்த பலம், அதுல ஆவிக்குரிய ஜீவன் செய்ய முடியாது, புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியாது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் தேவனுக்கு சித்தமான காரியங்களை பகுத்தறியக்கூடிய ஞானம் வராது. அந்த ஞானம் எங்க இருக்குது? என்ன பலமான ஆகாரம்? பிள்ளை, சின்ன பிள்ளைக்கு பால் தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த பிள்ளைக்கு கறி கொடுக்க முடியாது, சிக்கனோ மட்டனோ கொடுக்க முடியாது. கொடுத்தா அதுக்கு என்ன செய்யும்? வயிற்று போக்கு வரும். மாத்திரமல்ல, அதுக்கு கடிச்சு சாப்பிட முடியாது, மென்று சாப்பிட முடியாது, பல்லு இல்ல. ஆமே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வளர வளர நமக்கு கர்த்தர் ஆவிக்குரிய பற்களை கர்த்தர் தந்திருக்கிறார். உன்னத பாட்டுல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆமே, உன்னுடைய பற்கள் ஆமே குளிப்பாட்டப்பட்டு என்ன செய்தான்? வெளியே வருகிறதை போல உன்னுடைய பற்கள் அவ்வளவு அழகா இருக்குது. ஆமே, நம்முடைய மூல உபதேசங்களை கேட்க கேட்க ஆவிக்குரிய ஜீவத்துல வளர வளர பல்லு குறுக்கணும், முளைக்கணும். தெய்வ பிள்ளைகளே, பற்கள் முளைக்கணும். முளைக்காம இருந்தா கடின உபதேசத்தை கேட்க முடியாது. இறைச்சியை பார்த்தாலே, கறியை பார்த்தாலே, சிக்கனை பார்த்தாலே, பீஃபை பார்த்தாலே, ஐயோ எனக்கு வேண்டாம் எனக்கு பால் கொடுங்க. ஏன்? உனக்கு இன்னும் வளரணும்னு ஆசை இல்லை. நான் ஆவிக்குரிய பிரகாரமா வளரணும், தேவனை பிரியமான பிள்ளையாய் வாழணும், தேவனுக்கு நான் கீழ்ப்படியணும் என்கிற விருப்பம் இல்லாதபடியினாலதான் நான் அறிஞ்சதே போதும், இதுவே போதும்.
மனம் திரும்பி இருக்கிறோமா இல்ல, ரட்சிக்கப்பட்டோமா இல்ல, எல்லாமே மூளை. டெய்லி வர்ற நாளெல்லாம் ஆமே மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, அன்பா இருங்க, ஐக்கியமா இருங்க, ஆமே கெட்ட வார்த்தை பேசாதுங்க. என்ன எத்தனை தடவை சொல்லணும்? வரும்போதெல்லாம் கெட்ட வார்த்தை. இதே பிரசங்கமா இல்ல, கெட்ட வார்த்தையை விட்டு அடுத்த நல்ல வார்த்தை போங்க, நல்ல வார்த்தை போங்க, நன்மைக்கு நேரா போங்க, தேவனுக்கு பிரியமானதுக்கு நேராய் போங்க, தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் போங்க, கீழ்ப்படிங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள், பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்ல, ட்ரைனிங் பண்ணுகிறது இல்ல. எவ்வளவு கடின உபதேசம் வருகிறதோ அந்த அளவுக்கு நீங்க அதை அணைத்து கொள்ளணும். ஏன்னா நான் வளரணும், தேவனை சித்தமாக நான் செய்யணும், தேவனுக்கு நான் கீழ்ப்படியணும், நான் புத்தியுள்ள ஆராதனை பண்ணணும். இயேசு வரும்போது நான் அந்த பரலோக ராஜ்யத்தை சொந்தக்கார மகளாய் நான் காணப்பட வேண்டும் என்று நீங்கள் நான் வாஞ்சிக்கும் போது கீழ்ப்படிவோம், நியாயம் செய்வோம், இரக்கத்தை சிநேகிப்போம், மாத்திரமல்ல மனத்தாழ்மையாய் நடப்போம். யார் என்ன சொல்லட்டுமே, மனத்தாழ்மை. எதிர்த்து பேசவே கூடாது, எதிர்த்தே பேசக்கூடாது, மனத்தாழ்மையா இருக்கு. ஏன்னா அவர் தாழ்மை உள்ளவ, நாமளும் தாழ்மையா இருக்கணும். அவர் ஒரு கன்னத்தை அடிச்சாரு, மறு கன்னத்தை காட்டி கொடுன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. அது எங்க ஆனாலும், சபையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, வெளியா இருந்தாலும் சரி, வீதியா இருந்தாலும் சரி, ஆமே அமைதியா போகணும். ஏன்னா பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிட்டவங்க கண்டிப்பா தாழ்மையா இருப்பாங்க, மாறி பேசவே மாட்டாங்க. அப்படிதான் மாறி பேச வேண்டிய ஆமே ஒரு சூழ்நிலை வந்தாலும் நியாயமா பேசுவாங்க, நீதியா பேசுவாங்க, ஆமே தேவனை பிரியமானதையே செய்வாங்க. அதுதான் ஆமென். எப்படி பலமான ஆகாரம், பலமான ஆகாரம் சாப்பிட்டா பலம் வரும். நீங்க நிற்க முடியும், வசனத்துல நிற்க முடியும், வசனத்தின்படி வாழ முடியும், வசனத்தின்படி செய்ய முடியும். ஏன் செய்ய முடியல? ஏன் நம்ம தடுமாறுகிறோம்? ஏன் நம்ம விழுந்து போகிறோம்? இன்னைக்கு எழும்புகிறோம், நாளைக்கு விழுந்து போகிறோம், மறுநாள் எழும்புகிறோம், மறுபடி விழுந்து போகிறோம். ஏன்னா நமக்கு பலமான ஆகாரம் இல்லை, ட்ரைனிங் பண்ணுகிறது இல்லை. எக்ஸசைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? காலையில் நடைபயிற்சி செய்வாங்க, மாத்திரமல்ல மற்றபடி அநேக எக்ஸசைஸ் செய்வாங்க. உடலை வலிமையாக வைத்துக் கொள்ள, உடல்ல கொழுப்புகள் ஏறாம இருக்க. எவ்வளவோ காரியங்களை செய்யறாங்க. அதே போல நீங்கள் நானே செய்யணும் தேவ பிள்ளையே. அப்படி செய்யும் போதுதான், அப்படி செய்யணும் பலமான ஆகாரம். இன்னைக்கு எனக்கு பலமான ஆகாரம் வரணும். கறி, அப்படிப்பட்ட கறி இன்னைக்கு எனக்கு உபதேசமா வரணும், நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் அதை நான் அவாய்ட் பண்ணவே கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள அணைக்கணும். வார்த்தையில் கிடைத்தவன அதை நான் உட்கொள்ளும்படியா என்னை நீ தகுதிப்படுத்தணும் தகப்பனே. அப்படி நீங்க இருக்கணும் தெய்வ பிள்ளை. எதிர்த்து பேசவே கூடாது, எந்த வார்த்தை வந்தாலும் அணைத்து கொள்ளணும். நெல் மணிகளை பாருங்க, வயலுக்கு நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, வயலை நீங்க போய் பார்த்து பாருங்க, நெல் மணிகளை பார்த்தீங்கன்னா அது தலை கவிழ்ந்தே இருக்கும். நெல் மணி எல்லாமே வயல்ல கொஞ்சம் நெல் மணி அப்படியே கொஞ்சம் விளைஞ்சி வர டைம்ல நீங்க வயலை பார்த்தீங்கன்னா அந்த நெல் மணிகள் எல்லாமே தலையை தாழ்த்தி இருக்கும். ஏன் தெரியுமா? அதுக்குள்ளால என்ன இருக்குது? நெல் மணி இருக்கு, அதனால தாழ்மை. ஆனா அதுலயும் சாவியா இருக்கிற பதரா இருக்கிற பாருங்க, தலையை நிமித்திட்டே இருக்கும். அல்லேலூயா. அது தாழ்மையில், அது பெருமை. தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும், கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் வாழ்க்கையே தாழ்மையா மாறிடும். இயேசு மரண பரியந்தம் தாழ்மையா இருந்தார். அதே போல தேவ பிள்ளை மரண பரியந்தமும் தாழ்மையா இருக்கணும். அதுதான் நம்மை மறுரூபமாக்கும், தேவனுடைய பிள்ளைகளா தேவ சாயலாக நம்மை மாற்றும், நம்மை புத்தி உள்ளவர்களாக மாற்றும், புத்திமான்களாய் மாற்றும். அதான் வேதம் சொல், பலமான ஆகாரத்தை சாப்பிடணும். நீதியின் வசனம், அதான் நீதி. நீதினா என்னது? நன்மையான தேவனுக்கு, தேவனுடைய நன்மை, அது நீதி, நியாயம், நேர்மை, உண்மை எல்லாமே அதுல அடங்கும். உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எப்போது என்னதான் கோபம் வரட்டுமே, மிஞ்சின கோபமா வந்தாலும் அதை அடக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அடக்கக்கூடிய அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். நம்ம கோபம் வந்தோடனே எதுவும் பேசிவிடக்கூடாது. ஏன்னா நம்ம யாரு? புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்கிறோம். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் அல்ல, புத்தி உள்ளவர்கள். உடனே இந்த வசனம் நம்ம மைண்ட்ல உடனே வரணும். உடனே வர வேண்டுமானால் இந்த வசனம் நமக்கு எங்க இருக்கணும்?
இருதயத்தில் இருக்கணும், சிந்தனை மண்டலத்தில். நான் யாரு, நான் யார், நான் இப்படி பேச வேண்டியவள் அல்ல, நான் இப்படி போக வேண்டியவள் அல்ல, இப்படி செய்ய வேண்டியவன் அல்ல என்கிற எண்ணம் வரும். நான் இப்போ தாழ்மையா இருக்க வேண்டியவன், தாழ்மையா இருக்க வேண்டியவள். ஏன்னா நான் ஆராதிக்கிற தெய்வம் தாழ்மை உள்ளவ, நானும் தாழ்மையாகத்தான் இருக்க வேண்டும். நீ தாழ்மையா இருக்க கிருபையை தருவார். ஆமே, தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி தங்கும். ஆமே, நீங்கள் நான் நெல் மணிகளா இருக்க, நெல் மணிகளாக. ஆமே, அந்த சிப்பிக்குள்ளால முத்து என்று ஒன்று உண்டு தெய்வ பிள்ளைகளை. சிப்பிக்குள்ளால எப்படி தெரியுமா முத்து வருகிறது? இந்த சிப்பிகள் எப்போது மேல வருகிறது இல்லையா? இந்த சிப்பிகள் ஏதோ ஒரு காலத்துல மேல வருமா, அதிகமா அது தண்ணீருக்கு அடியில தான் கிடக்குமா. இது மேல வருமா, ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல மேல வருமா. மேல வந்து என்ன செய்யுமா, அது அப்படியே சுவாசிக்கும். அப்படியே சில மீன்களை பார்த்தீங்கன்னா ஆளாத நேரம் அப்படியே வாயை வச்சு சுவாசித்துட்டு இருக்கு. இதே போல சிப்பிகள், அதுல முத்து இருக்காது, சிப்பிகள் மேல வந்து அப்படியே வாயை வைத்து சுவாசிக்கும் போது சின்ன கண்ணுக்கு தெரியாத மணல், நமக்கு கண்ணுக்கே தெரியாது, யாருடைய கண்ணுக்குமே தெரியாது, மணல் தெரியாம உள்ளால போயிருமா. இது உள்ளால போன பிறகு இது ரொம்ப கஷ்டப்படுமா. இந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத மணலா இருந்தாலும் அந்த சிப்பிக்குள்ளால போய் அது ஆங்காங்கே அது அசைய தொடங்கும். அந்த குடல் பகுதியில் அங்கும் இங்கும் அசைந்து அது உராய்ந்து ரத்தம் கசியுமா. அதனுடைய சரீரத்துக்குள்ளாலே ரத்தம் லைட்டா கசியுமா. அப்படியே கசிந்து 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 அது சகித்து கொள்ளும். இனி இந்த மணல் வெளியே போக வாய்ப்பே கிடையாது. இனி இது உள்ளால இருந்து அப்படி கசிஞ்சு கசிஞ்சு அந்த இரத்த கசிவில இருந்து ஒரு சின்ன திரவம் வெளியே வருமா. லைட், அதே சிப்பி எவ்வளவுதான் இருக்குது, அதுக்குள்ளால ரத்தம் கசிஞ்சு அதுல இருந்து ஒரு சின்ன திரவம் வருதான். ரத்தம் எவ்வளவுதான் கசியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ரத்த லைட்டா கசிஞ்சு அதனுடைய சரீரம் உள் உறுப்புகள் கீச்சலாக அப்படி கீறி அதுல இருந்து அப்படியே வருமா. நாளடைவில் அதுல இருந்து சின்ன திரவம் வருமா. அந்த திரவம் தானா இனி அந்த சிப்பி மேல வரவே செய்யாது. ஆமே, அந்த மணல் போன சிப்பி இனி கடலுக்கு மேல வரவே செய்யாது. அதுக்கு உள்ளால இந்த மணல் இருந்து இந்த திரவம் உருவாகுது பாருங்க, இதுவும் சேர்ந்து அதுல உருவாகுது. ஆமே, முத்து உருவாக ஆரம்பிக்கமா. ஆமே, முத்து உருவாகுமாம் தெய்வ பிள்ளையே. அந்த முத்து உள்ளால இருந்து அப்படியே உருவாகி அது முழுமை பெறுமாம். அல்லேலூயா. அந்த சிப்பி தான் விலையேற பெற்றதாய் லட்சங்களுக்கு அநேக கோடிகளுக்கு விற்கப்படுகிறது தெய்வ பிள்ளையே. அந்த சிப்பிக்குள்ளால போகிற அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத மணலே இவ்வளவு பெரிய காரியங்களை அதை செய்யுமானால் அது விலையில்லாத சிப்பை விலையேற பெற்றதாய் மாற்றுகிறது என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு வசனம் போனால் போதும் தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒரு வசனம் நமக்குள்ளே போனால் நமக்குள்ளேயும் உருவாகும். இயேசு உருவாகுவா. இயேசு கண்ணுக்கு தெரியாது தெய்வ பிள்ளைய, உருவாகும். நம்மை கர்த்தர் விலையேற பெற்ற மகளாக, விலையேற பெற்ற மகனாக மாற்றுவதில் மாற்றமே இல்லை. ஆமே, வார்த்தை உள்ளால விழுந்தா நிச்சயமா விடுதலை தான். நிச்சயமா நீ சிப்பிக்குள்ளால முத்தை போல தான் தெய்வ பிள்ளையே, நீ சிப்பிக்குள்ளால முத்தாக மாறி விடுவாய். ஆமே, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசை உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நானும் அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற மகனாக, விலையேற பெற்ற மகளாக மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கிற ஒரு வசனம் போதும் தெய்வ பிள்ளையே, ஒரே ஒரு வசனம் போதும். அது உன்னை உயிர் பெற வைக்கும். ஆமே, நம்ம செடி கொடிகளை வைக்கிறோம் பாருங்க, சின்ன ஒரு விதை தான் நட்டு வைக்கிறோம். அந்த விதையில ஒரு ஜீவன் உண்டுன்னா அது அந்த மண்ணுக்குள்ளால இருந்து அது முளைத்து அதில் உயிர் கொடுத்து அது அப்படியே முளைத்து செடியாக கொடியாக படருகிறது. எவ்வளவு காய்களை கொடுக்கிறது, எவ்வளவு கனிகளை கொடுக்கிறது. அதற்குள்ளால போனது, மண்ணுக்குள்ளால போனது ஒரே ஒரு விதை தான் தெய்வ பிள்ளையே. அந்த விதைக்குள்ளால இருக்கிற ஜீவன் இன்றைக்கு அநேக காய்களாக, அநேக கனிகளாக வெளிவருகிறதல்லவா. அப்படி இருக்கும்போது இந்த ஜீவனுள்ள வார்த்தை உனக்குள்ளே வரும்போது உன்னையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றாமல்
மாறாமல் இருக்குமா தேவ பிள்ளையே? அல்லேலூயா. உன்னை மாற்றவில்லை என்று சொன்னால் இன்னும் விலையேற பெற்ற வார்த்தை உனக்கு உள்ளே, உடைய இதயத்துக்குள்ளே, உடைய சிந்தனை மண்டலத்துக்குள்ளே இன்னும் வரவில்லை என்பதுதான் அர்த்தம் தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் போதும் தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தை. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இருக்கிறது தேவ பிள்ளையே. ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது விலையேற பெற்ற வார்த்தை. அந்த வார்த்தை கீழ்ப்படியும் போது நம்மை விலையேற பெற்றவர்களாக மாற்றுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். விலையேற பெற்றவர்களாக மாற்றுகிற வார்த்தை அது கண்களுக்கு தெரியல தேவ பிள்ளையே. அது தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேற பெற்றதா இருக்கிறது. அபல பர 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 பக்கபா அபல ரதனமனா ரிபல பர 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 பக்கபா இகபல துரபல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விலையேற பெற்றதாய் மாற்றினது கண்ணுக்கு தெரியாத மணல் என்று சொன்னால், ஆமென், நம்மை மாற்றாத தேவ பிள்ளையே, நம்முடைய சிந்தையை மாற்றாத, நம்முடைய மனதை மாற்றாத தேவ பிள்ளையே, நிச்சயமாய் மாற்று. நீ விரும்புவாயானால், நீ ட்ரைனிங் பண்ணுவாயானால் கடினமாகத்தான் இருக்கு. ஒருவர் நம்மை பார்த்து பேசும்போது எதிர் பேசாதபடி இருக்க கஷ்டமாக தான் இருக்கும். மாறி பேச தான் வரும். பேசவே கூடாது, அடக்கி கொள்ளணும், ட்ரைனிங் பண்ணணும். ஐயோ, நான் பேசினா அது தீமையாய் முடியும். நான் பேசக்கூடாது, நான் நன்மையாகவே இருக்கணும், நல்லதையே செய்ய வேண்டும் என்று ட்ரைனிங் பண்ணணும். அதான் வேதம் சொல்லுகிறது, ட்ரைனிங் பண்ணுங்க. நீதியின் வசனத்தில் ஏன் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான்? பால் மாத்திரமல்ல, எந்த வசனமாய் இருக்கட்டும், எந்த கடின வசனமாய் இருக்கட்டும், கடின வசனம் தான் உன்னை விலையேற பெற்ற மகளாக, மகனாக மாற்றுகிற வார்த்தை. அல்லேலூயா. அதற்கு நீ சரண்டர் ஆகிரு தெய்வ பிள்ளையே, அதுக்கு நீ சரண்டர் ஆகிரு. எந்த வசனம் இருந்தாலும் நான் அணைத்துக் கொள்வேனப்பா, அந்த வார்த்தையை நான் முத்தமிடுவேன் தகப்பனே, அந்த வார்த்தையே எனக்கு போதும். கண்டிக்கிற வார்த்தையா பிரச்சனை இல்லை, கண்டிக்கிற வார்த்தையா அணைத்துக்கொள். அல்லேலூயா. உன்னை விலையேற பெற்ற மகளாக, மகனாக மாற்றுமே தெய்வ பிள்ளையே. பால் நமக்கு எதுக்கு? சின்ன பிள்ளைகளுக்கு பால், ஆரம்பத்தில் வருகிற ஜனங்களுக்கு பால். ஆமே, அதற்கு பிறகு அவங்க நடக்க பழகித்தான் ஆகணும், ஓட பழகித்தான் ஆகணும். ஆரம்பத்தில் ஆசீர்வாதம், கர்த்தர் சுகம் தருவார் என்று ஆசீர்வாதம், அது பால் தெய்வ பிள்ளையே. அடுத்தது சுகம் கிடைத்தாலும் சுகம் கிடைக்காவிட்டாலும், கர்த்தர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி, இயேசுவே போதும் என்று சொன்னார்களே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்கள் எல்லாம் ஏன் விலையேற பெற்றவர்களாய் மாறினாங்க? சிப்பிக்குள் முத்தை போல ஏன் அவர்கள் மாறினார்கள்? இன்றைக்கு வேதத்தில் பேசப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்க நீதியின் வசனத்தில் பழக்கப்பட்டாங்க, ட்ரைனிங் பண்ணாங்க, கடினமான காரியங்கள் நின்றார்கள். ஏன் சிங்கத்துல தானியேல் நின்றாரு? கடின உபதேசத்தை இடம் கொடுத்தா. ஆகாரத்தில் அவர் பத்தியம் பார்த்தா. ஆகாரம் தேவையில்லாத ஆகாரத்தில் அவர் தலையிடவே இல்லை தெய்வ பிள்ளையே. அல்லேலூயா. அடுத்த வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சி. அதுதான் பலமான ஆகாரம். ஏன் தானியேல் ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாது? ராஜபோஜனம் தான். ராஜபோஜனம் எப்படி இருக்கு? ராஜபோஜனம் எப்படி இருக்கும்? அது தனி டேஸ்டா இருக்கும், தனி எல்லாம் விலையேற பெற்றதா இருக்கும். அதற்கே அவர் டாட்டா சொல்லிட்டார், இது வேண்டாம், எனக்கு மரக்கறிகள் போதும், காய்கறிகள் போதும், பருப்பு போதும். அவன் தேவ பிள்ளையே, நீ பயிற்சியினால தேவ பிள்ளைய மாறனா உணவுப் பொருட்களையும் நீ கை வச்சு தாங்கணும். இஷ்டம் போல சாப்பிடக்கூடாது. ஒரு இடத்துல போனா லிமிட்டா தான் சாப்பிடணும். நல்லா இருக்குதுன்னு சொல்லி அடிச்சு சாப்பிடக்கூடாது. 4 பேர் பார்த்து கொண்டே இருப்பாங்க. நம்ம தேவ பிள்ளைகள் என்பதை நினைத்துக்கொள்ள. எல்லாவற்றிலையும் லிமிட், எல்லாம் பயிற்சி பண்ணணும், ட்ரைனிங் பண்ணணும் தேவ பிள்ளைய. அதான் பலமான ஆகாரமான நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் அண்டர்லைன் பண்ணுங்க, பயிற்சி, ட்ரைனிங் பண்ணணும். பேசாம இருக்கணும், பேசக்கூடாது. அமைதியா பேசணும், அமைதியா பேச ட்ரைனிங் பண்ணணும். நம்ம சத்தம் வெளியே கேட்க விடாம ட்ரைனிங் பண்ணணும். சடனா நம்ம எதையும் செய்ய முடியாது. அதான் ட்ரைனிங் பண்ணுங்க. பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண புருஷர்களுக்கே தகும்.
அப்ப எல்லாருக்கும் அது என்ன, ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்கள் என்று சொன்னால் முதிர்ச்சி அடைந்தவர்கள். ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஏற்றது திட உணவு, கெட்டியான உணவு. யாருக்கு முதிர்ச்சி? எதுல முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு? வசனத்துல, வார்த்தையில ட்ரெயினிங் எடுத்து முதிர்ச்சியா இருக்கிறவங்களுக்கு. ஆமே, அவர்களுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். உணவுலையும் சரி, நடையிலையும் சரி, உடையிலையும் சரி, பேச்சிலையும் சரி, பழக்க வழக்கங்களையும் சரி, கொடுக்கல் வாங்கல எல்லாம் கரெக்டா இருக்கணும்னா நம்ம அதுல எல்லாம் ட்ரைனிங் பண்ணணும். சும்மா போய் இருக்க முடியாது. ஆமே, நல்ல ட்ரைனிங் பண்ணாம ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது. ஆமே, ட்ரைனிங் பண்ணாம எதையும் நம்மால சாதிக்க முடியாது. எதை சாதிக்க வேண்டுமானாலும் நம்ம வாழ்க்கையில ட்ரைனிங் வரணும். ஆமே, ஒரு ஆள் கூட்டத்தில் திடீர்னு ஒரு பேச்சு வந்து விட்டது, அந்த இடத்துல நம்ம ட்ரைனிங் பண்ணாம இந்த தேவையில்லாத வார்த்தைகள் வந்து விடும். அப்ப அந்த தேவையில்லாத வார்த்தைகள் வந்து தேவ நாம துக்கப்படாதபடிக்கு நீங்கள் நான் ஞானமாக நடந்து கொள்ளணும். ஆமே, புத்தியாய் நடந்து கொள்ளணும். அந்த இடத்துல தேவ நாம தூசிக்கப்படக்கூடாது. ஆமே, ஞானமா பேசணும், நியாயமா பேசணும். வேதம் சொல்லுங்க, பூரண வயதுள்ளவர்களா. நீங்க வயதுல அதிகமா இருக்காது, 40 50 60 எதா இருக்கலாம். ஆனா நீங்க பூரண வயது, எந்த கடின உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். இது என்ன உபதேசம் என்று கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரமே இல்லை. தேவன் நமக்கு தருகிற ஆகாரம் எல்லாம் நம்மை உருவாக்கும்படியாய்த்தான், நம்மை நிலைநிறுத்தும்படியாய்த்தான், நம்மை விலையேற பெற்ற மாற்றும்படியாய்த்தான். வார்த்தை என்று சொன்னால் வசனம் என்று சொன்னால் ஆகாரத்தை தருகிறார், திட உணவை தருகிறார், கட்டியான உணவை தர. சாப்பிட கஷ்டம்தான், பல்லு வலிக்கும், பல்லுக்கு இடையில சில ஆகாரங்கள் போகும், கஷ்டம்தான். ஆமே, ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சாப்பிடுற. ஏன்னா பலன் வேணும் இல்ல, நீங்க நடக்கணும் இல்ல, வேலை செய்யணும் இல்ல. பாலை குடிச்சிட்டு போய் வேலை செய்ய முடியுமா? பாலை குடிச்சிட்டு போய் எதை நீங்க செய்ய முடியும்? டயர்ட் ஆயிருவீங்க, சீக்கிரம் பசியாகும். ஆனா நீங்க நல்லா புரோட்டா இறைச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு போய் பாருங்க, மத்தியானம் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். ஆமே, ஏன்? நல்ல கறி உணவு, பால் கறி உணவு நம்ம சாப்பிட்டு. இன்னைக்கு எனக்கு 2 மணி மத்தியான உணவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் கட்டியான உணவு சாப்பிட்டு. அதே போல இந்த வாரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவீங்க, இந்த ஒரு வாரம் நீங்க தாக்கு பிடிக்கணும்னா இந்த உணவை சரியா சாப்பிட்டீங்கன்னா இந்த ஒரு வாரம் நீங்க எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கென்று நிற்க முடியும். அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வசனம் கேட்கிற வரைக்கும் இந்த திட உணவு உங்களை நிற்க வைக்கும். ஆமே, நிலை நிறுத்தும். பகுத்தறிவு, வேலை பார்க்கிற இடத்துக்கு போனாலும் நீங்க பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிடைக்கிறதை எல்லாம் சாப்பிட்டு விடக்கூடாது. ஆமே, ஆமே, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. ஆமே, கரைபட்டு விடக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, பயிற்சியினால பகுத்தறியணும். அப்ப பகுத்தறியணும்னா நமக்கு என்ன வேணும்? பலமான ஆகாரம் வேணும். பலமான ஆகாரம் சாப்பிட்டா போதாது, ட்ரைனிங் பண்ணணும், அசை போடணும். ஆடு மாடுகள் அசை போடுகிறது, புல்ல மேய்கிறது, ஆமே, வைக்கோலை மேய்கிறது, சாப்பிடுகிறது. ஆனா அது என்ன செய்யுது? அப்படியே அசை போடு. நீங்களும் கேட்டு அப்படி போடு, இது அசை போடும். அசை போடும்போது ட்ரைனிங் பண்ணுகிறீங்க. ஓ, இப்படியெல்லாம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் இருக்கிறதா, காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதா, அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? காரியங்கள் இப்படி இருக்கிறது, ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? புத்தியுள்ள ஆராதனைக்கு தான் வருகிறேன், ஆனா நான் புத்தியா நடக்கிறேனா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து நான் நடக்கிறேனா? அல்லேலூயா. ரோமருக்கு வரும் அந்த கடைசி லைனை முடிக்கலாம், வாசிங்க பார்க்கலாம். உங்கள் மனம் புதிதாகணுமே. அப்ப பகுத்தறிந்து அடுத்தது என்ன செய்யணுமா? புதிதாகணும். நம்ம மனம் புதிதாகணும். ஆமே, புதிதாகணும்னா பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23 24 எடுங்க. அப்ப இதெல்லாம் செய்துட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி உங்க ஆவியை புதுப்பிக்க, ரினிவல் பண்ணணும். உங்க ஆவியில கரைபட்டிருக்கலாம், நம்முடைய பேச்சினால கரைபட்டிருக்கலாம், நம்முடைய நடத்தையினால கரைபட்டிருக்கலாம். அதை நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில புதுப்பிங்க, ஒரு ரினிவல் பண்ணுங்க. ஆமே, மெய்யான நீதி, உண்மையான நீதியில, பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிசிக்காங்க. பழைய மனுஷனை இடையில மாறி இருக்கலாம், கரைபட்டிருக்கலாம், குறை வந்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல ஆமே தாறுமாறுகள் வந்திருக்கலாம், எல்லாம் சரிதான். இன்னைக்கு ஒரு ரினிவல் டைம். ஆமே, இந்த ஆராதனை ஒரு ரினிவல் டைம். நம்முடைய இதயத்தை புதிதாக்குங்க, மனதை புதிதாக்குங்க. தேவனுடைய நீதியும் எல்லாவற்றையும் நீங்கள் நான் செய்வோம். செய்து அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ரோமர்
2வது வசனம் கடைசி பகுதி. மறுரூபமாகுங்க. அப்ப மனதை புதிதாக்கியாச்சு, ஆவிய புதிதாக்கியாச்சு. இனி நம்ம என்ன ஆக போகிறோம்? இனி மறுரூபம், நம்ம சாயலே மாறுது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பேசின வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்படி பை அண்ட் பை. ஆமே, அப்படி வந்து இப்ப எங்க வாரீங்க? மறுரூபத்து தேவ சாயலா மாறுறீங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20, 21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. மறுரூபப்படுகிறவர்களை கர்த்தர் அழைத்து செல்ல வரப்போகிறார். அல்லேலூயா. கடின உபதேசமாகிய பலமான உபதேசத்தை நீங்க சாப்பிட்டு ட்ரெயினிங் பண்ணி அசை போட்டு உங்களுடைய ஆவியை புதுப்பித்துக் கொள்ளணும். நான் எதுல தடுமாறினேன், எதுல விழுந்தேன் என்பதை நீங்கள் நான் அலசி ஆராய்ந்து நம்முடைய ஆவியை புதிதாக்கி, ஆவியை எப்படி புதிதாக்க முடியும்? ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. கரை போக்கும் திரு ரத்தமே என்னை ஒன்று கூட கழுவி புதிதாக்குவீராக. புதிய மனுஷனாய் மாறுங்க தேவ பிள்ளைகளே. புதிய மனுஷனாய் நீங்க மாற தேவ சாயலாக மாறுகிறீங்க, மறுரூபமாக்கப்படுகிறீங்க. இப்ப உங்களை பார்த்தா இப்ப பழைய ஆள். ஆமா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில வாழுகிறா. இவர்களை அழைத்து செல்லதான் இயேசு வருகிறார். ஒரு நிமிடத்திலே, ஒரு இமை பொழுதிலே நீங்கள் நான் மறுரூபமாகும். யாரு? இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், அதற்கு இணையான வசனங்களை நீங்க வீட்டுல போய் குறிப்பிடுத்தவர்கள் தியானிங்கள். இவ்வளவு நீங்க செய்தாலே போதும் தேவ பிள்ளையே. பரலோக ராஜ்யத்துக்கு மணவாட்டிகளாய், மணவாளர்களா நீங்கள் நான் மாறிவிடுவோம், மறுரூபம் அடைவோம் தேவ பிள்ளையே. மாற்றமே இல்லை. எவ்வளவு ஈஸியா கஷ்டமா? ட்ரெயினிங் பண்ணுகிறவர்களுக்கு இது ஈஸி. பலமான ஆகாரத்தை சாப்பிட இதெல்லாம் செய்யணும், நன்மை செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். ஆமேன். எதெல்லாம் செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆமேன். இப்படி கீழ்ப்படியும் போது எல்லாமே மாறி விடுகிறது. ஆமே, புதிதாகிறோம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றும் ஐயா உம்முடைய சாயலை. ஆமே, நான் விழுந்து போனேன் அப்பா. அடுத்த ஞாயிறு வரை இருக்கணுமா தெய்வ பிள்ளை? தைரியமா உங்களை நீங்க நில நிற்கணுமா? விழாம நல்ல அழகான ஆகாரம், ஆமே, விலையேற பெற்ற ஆகாரம். நீங்க இதையே செய்யுங்க. நீதியை செய்யுங்க, நியாயத்தை செய்யுங்க, இரக்கத்தை சினைய, மனத்தாழ்மையா நடைங்க. மனத்தாழ்மை வந்தாலே எல்லாம் வந்து விடும் தெய்வ பிள்ளையே. அந்த மனத்தாழ்மைக்கு நீங்க முதல் இடம் கொடுத்தாலே எல்லாம் வரும். ஆமே, நாளாகமத்திலும் சொல்லப்பட்ட என் ஜனங்கள், ஆமே, என் ஜனங்கள், அல்லேலூயா அல்லேலூயா, மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கேட்கிறேன்? அல்லேலூயா. மனத்தாழ்மையா நடந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு சேமம். அல்லேலூயா. ரபலபரபரி பிகபா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமை, ஒப்பு கொடுப்போமா தெய்வ பிள்ளைகளை? ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய குறைகளை எல்லாம் மற்ற இருதயத்தை கொடுங்க தெய்வ பிள்ளைகளை. இருதயத்தை அவருக்கு கொடுங்க, காணிக்கையாக கொடுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இந்த வேளையில கடந்த நாட்கள் வாழ்க்கையில வந்த வீழ்ச்சிகளை மன்னிங்கப்பா, பேச்சுக்களை மன்னிங்கப்பா, தவறுகளை மன்னிங்க, தடுமாற்றங்களை மன்னிங்கப்பா. நான் பாவம் செய்தேன் தகப்பனே, நான் பாவம் செய்தேன், நான் துரோகம் செய்தேன் அப்பா. எனக்கு இறங்க உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க தகப்பனே. என்னுடைய அபிஷேகத்துல வந்த கரைகளை மாற்றுங்க, என் அபிஷேகத்துல வந்த குறைகளை மாற்றுங்கப்பா. உம்முடைய சாயலாக என்னை மாற்றுங்க. புதிய மனுஷியாய், புதிய மனுஷனாய் என்னை மாற்றுமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இடத்துல எழுப்பி போகும்போது ஒரு புதிய சாயலாய் போங்க, மறுரூபமாய் போங்க. அல்லேலூயா. தேவ சாயலாய் போங்க தேவ பிள்ளைகளே. தேவ சாயல் ரபலபரபரபரபகபா அபலரதனமனா. மாற்று
மாற்றும் என்னை முந்தன் சாயலாய் ஊற்றும் முந்தன் ஆவியை என்னில் ஆமை சாற்றுவேன் உந்தன் ஆவியை என்று நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத இயேசுவையே மாற்றுங்கப்பா. என்னை மாற்றுங்க, என்னை உம்முடைய பிள்ளையாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா. புதிய மனுஷியாக புதிய மனுஷனாக என்னை மாற்றுங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்மையும் பிரியமும் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக 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 மனம் புதிதாகிறதுனாலே மனம் புதிதாகட்டு. பகுத்தறியும் போது மனம் புதிதாகும் தேவ பிள்ளையே. பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரபலப ரப 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 கபா அபலரதனமனா ரிபலப ரப ரிபிகபா அபலரதனமனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரபலப ரப ரப. பகுத்தறி மகளே, பகுத்தறி சகோதரா, பகுத்தறிந்து வாழுங்க. நீங்களும் நானும் புத்தியுள்ளவர்கள். புத்தியுள்ள ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் பகுத்தறிங்க. நன்மை தீமை இன்னதென்று ஆமை பகுத்தறியத்தக்க அல்லேலூயா ஞானேந்திரியம் உள்ளவர்களாய் மாறுங்க. அல்லேலூயா. திட உணவை சாப்பிடுங்க, கடின உணவை சாப்பிடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையட்டு. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவார்களாக. ஆமை ஆவிக்குரிய முதிர்ச்சி தம்முடைய பிள்ளைகளுக்கு பலமான உணவை உண்கிறவர்களாக மாற்றுவீராகப்பா. அபலரதனமனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன், என்னை படைக்கிறேன். உம் பாத ஜீவ பலியாக தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆமென். இந்த பேசப்பட்ட வார்த்தை உண்மையாகவே உங்க உள்ளத்துல நிச்சயமாய் போயிருக்குமானால், நீங்க அதை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றையிலிருந்தே உங்க வாழ்க்கை மாறும் தேவ பிள்ளைகளே. உங்க நடக்கை மாறும், உங்களுடைய பேச்சு மாறும், எல்லா பிரவர்த்திகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. புதிய ஆவி உள்ளவர்களாய் மாறுவீங்க. புதிய சாயலை தரித்து கொள்ளுவீங்க. மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையில காணப்படுவீங்க. இயேசு எப்பொழுது வந்தால் அவரோடு போக ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு மணல் ஒரு சிப்பிக்குள்ளே போ, அங்கே முத்தை உருவாக்குகிறது என்று சொன்னார். விலையேற பெற்ற ஒரு முத்தாக அந்த சிப்பி மாறுகிறது என்று சொன்னார். இந்த விலையேற பெற்ற இந்த ஒரு வார்த்தை உன்னுடைய உள்ளத்தில் விழுந்தாலே போது, அது உன்னை விலையேற பெற்றவனாக விலையேற பெற்றவளாக மாற்றி என்பதில் சந்தேகமே இல்லை. ரபலபரபகபா. சந்தேகமே இல்லை தேவ பிள்ளையே, சந்தேகமே இல்லை. ரீகபல துரபல கபலபரபா. அது மாற்றும் என்பதில் ஆமே சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு விதையை மண்ணிலே வைக்கும் போது அது முளைத்து அநேக காய்களை அநேக கனிகளை கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த வார்த்தை உன்னுடைய உள்ளத்திலே விழுந்தால் நீ கனி கொடுக்கிறவளாக கனி கொடுக்கிறவனாக
அநேருக்கு ஆசீர்வாதமாக, அநேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீ மாறுவாய் என்பதில் மாற்றமே இல்லை, சந்தேகமே இல்லை. ரபல பரபர பரபகபா அபலரதனமனா ரிபரபர துரபர கபரபர. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், உன்னை உயிரடை செய்கிற வார்த்தைகள். உலர்ந்த எலும்புக்குள்ளே போனாலும் அந்த உலர்ந்த எலும்பையும் உயிரடைய செய்கிற வார்த்தை இந்த வேளையில வெளிப்பட்டிருக்கிறது. நீ உலர்ந்த எலும்பாய் இருந்தாலும் அதற்குள்ளே இந்த வார்த்தை வந்திருக்குமே, ஆனால் நீ உயிரடைவாய் என்பதில் மாற்றமே இல்லை, நீ வாழுவாய் என்பதில் மாற்றமே இல்லை. ஆண்டவருக்கென்று நீ பலன் கொடுப்பாய். அல்லேலூயா. தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால பயிற்சி, இன்றையிலிருந்து பயிற்சி பண்ணு, ட்ரைனிங் பண்ணு. ரபலப அசை போடு, கேட்ட வசனத்தை விட்டு விடாது, அசை போடு, அசை போடு. அது உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆமே ஊடுருவி செல்லட்டு, பெலன் கொடுக்கட்டு. ரபலப ரப 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 கபா அபலரதனமனா. அல்லேலூயா. உன்னுடைய வீட்டுக்குள்ளே, உன்னுடைய வீதியிலே, உன்னுடைய இனஜன பந்துக்குள்ளே உன்னை விலையேற பெற்ற மகளாக, விலையேற பெற்ற மகனாக கர்த்தர் மாற்றுவாதே பிள்ளையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அபலபர பர பர பகபா அபலரதனமனா. அல்லேலூயா. அல்ல மறு ஆவியை புதிதாக்கி கொள்ளுங்க. ஒரு ரினிவல் நடக்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு உள்ளத்தில் ஒரு ரினிவல் நடப்பதாக, ஒரு ரினிவல் நடப்பதாக, ஒரு ரினிவல் நடப்பதாக. இவர்கள் இனி பழையவர்கள் அல்ல, புதியவர்களாய் மாறுவார்களாகப்பா. புதிய ஆவி உள்ளவர்களாய், புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக காணப்படுவார்களாக. தேவ சாயல் இவர்களை காண்கிறவர்கள் உம்மை பார்ப்பார்களாக. தகப்பனே, தேவ சாயலாய் மறுரூபமடையத்தக்க அளவில் காணப்பட அப்பன் உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குறமையா.